வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் வாழைப்பூ அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி 2 கப் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த கப்பில் 2 கப் எடுத்திருக்கேன். அதே கப்பில் கடலைப்பருப்பு 1/2 கப்பு, உளுந்து 1/2 கப்பு, துவரம்பருப்பு 1/2 கப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவல் ரேஷியோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒன்றா நம்ம ஊற வச்சிடலாம். நான் 3 மணி நேரம் ஊற வைக்கிறேன். நான் மிக்சியில் அரைக்கிறனால, நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் 2 மணி நேரம் ஊற வச்சாவே போதும். இப்போ நம்ம இதை கழுவிக்கலாம். கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 3 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம் மூடி போட்டு. இப்போ அடைக்கு அரைக்கிறதுக்கு ஜீரகம் 2 டீஸ்பூன், தேவையான பெருங்காயத்தூள், சோம்பு 2 டீஸ்பூன், வரமிளகா 6 எடுத்திருக்கேன், பூண்டு 3 பல். வாழைப்பூவை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே நான் ஒரு காம்பாட் இருக்குது பார்த்திங்களா, அது உள்ளே அந்த செதிலாட்டம் இருக்கிறத எடுத்துடலாம். இப்படி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பெரிய பூவாக எடுத்திருக்கேன், அதனால் 1/2 பூ போடுறேன் வாழைப்பூ அடைக்கி. சிறிய பூவாக இருந்தால் 1 பூ நம்ம இதில் போடணும், அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஆஞ்சி வச்சாச்சு. இப்போ 3/4 கப்பு இருக்குது. இப்போ மிக்சியில் வாழைப்பூ, பூண்டு, ஜீரகம், சோம்பு, வரமிளகா சேர்த்து நம்ம மிக்சியில் விழுதாக அரைச்சிக்கலாம். இப்போ வரமிளகா பதில் பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், விழுதாக அரைச்சிட்டோம். இப்போ ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். இப்போ 3 மணி நேரம் பருப்பு ஊறி இருக்கு. இப்போ இதையும் சேர்த்து நம்ம விழுதாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், விழுதாக அரைச்சிட்டோம். இதையும் ஊற்றிக்கலாம். அடுத்து கொஞ்சம் அரிசி இருக்குது, அப்போ அதையும் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இதையும் ஊற்றிக்கலாம். வாழைப்பூவையும் அரிசி பருப்பெல்லாம் நம்ம ஆட்டணும் பார்த்திங்களா, எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்றா கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கு பருப்புலாம் போட்டனால வாய்வாக இருக்கும், அதனால் நம்ம பெருங்காய தூள் சேர்க்குறோம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு துண்டு இஞ்சி வேணாலும் நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளித்து கொட்டிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ கருவேப்பிலையை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுடலாம். நான் காஞ்ச கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். மாவு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, கொஞ்சம் மாவு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்லா கலக்கியாச்சு. இதில் இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி இலை போட்டு நம்ம தோசை சுட்டுடலாம். பாருங்கள், கல் காஞ்சிருச்சு. இப்போ அடை மாவை ஊற்றிடலாம். இப்போ அடைக்கு நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றினா தான் வேகும். சிம்லேயே வச்சு வேக வைங்க. எல்லா பருப்பும் போட்டிருக்கோம்ல, அதனால் நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சா தான் எல்லாம் வேகும் நல்லா. பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ திருப்பிடலாம். பாருங்கள், அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.